சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சந்தேகமே வேண்டாம், அந்த பணத்தை உன் சித்தி தான் திருடி இருக்கணும். இப்பவே பாரவல. அப்பப்பா இருங்கப்பா, அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க. வேற யாராவது பணத்தை எடுத்து பைய கொண்டு வந்து நம்ம வீட்டு வாசல்ல போட்டுட்டு போயிருந்தாங்கன்னா? இம்மாடி, அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை. அப்படிலாம் யாரு பண்ணுவா? நான் அடிச்சு சொல்றேமா, இது மனோரியோட வேலை தான். பணம் காணாம போச்சுன்னு சொன்னதும் அவ பெருசா கவலைப்பட்டால பாத்தியா? கவனிச்சியா நீ? தெய்வமே தெய்வமே, நீங்க வந்து கொஞ்சம் நடிப்பை போட்டா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மாப்பிள்ளைய திட்ட ஆரம்பிச்சுட்டா, கல்யாணத்தை நிறுத்த சொல்லிட்டா. அவ வாயிலிருந்து உண்மையை வர வைக்கணும்னா அவளை 4 வெளுத்தம்னா அவ உண்மையை சொல்லுவா. என்ன தடுக்காதமா, என்ன வீடு. அப்பப்பா தயவு செஞ்சு கொஞ்சம் நில்லுங்கப்பா. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம அம்மா கிட்ட எதுவும் கேட்டு பிரச்சனை பண்ணாதீங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் கண்டுபிடிக்கிறேன். அம்மா, டைம்லாம் ஒன்றும் வேண்டாமா. மனோகரி தான் பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கா. அவளை விட்டு வெளுத்தா உண்மையை ஒத்துக்கிட்டு பணத்தை கொடுத்துருவா. இந்த வாரம் அப்பா இருங்கப்பா. இங்க பாருங்க, ஒருவேளை அம்மா மட்டும் பணத்தை எடுக்கலன்னா அவங்க கிட்ட நீங்க கேக்குறது அவங்க மனசை எந்த அளவுக்கு காயப்படுத்தும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. இந்த திருட்டு பட்டும் காலத்துக்கும் அவங்க மனசுல ஒரு வலியா வேதனையா மறையாம நின்னுடும். உங்களை பார்த்து நீங்க பணத்தை எடுத்தீங்களான்னு கேட்டது என்னை எப்படி துடிக்க வச்சதோ அதே மாதிரிதான்ப்பா. நீ பணத்தை எடுத்தியான்னு அம்மாவை பார்த்து கேக்குற கேள்வி அவங்கள துடிக்க வச்சிடாதப்பா. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. உண்மையை எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன்.